मैं हूँ फरिश्ता, एक बाबा से मेरा रिश्ता, और ना किसी से कोई वास्ता। जो सत्य का दर्पण है, जो ईश्वर को अर्पण है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो प्रेम का संगीत है, जो आनंद का गीत है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो प्रकाश का नर्तक है, जो नवयुग का सर्जक है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो खुशी का देवता है, जो सतयुग का रचता है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो आशा का दीप है, जो ईश्वर के समीप है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो प्रकाश की मशाल है, जो विश्वास की मिसाल है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो सभ्यता का प्रसाद है, जो सत्यता की बुनियाद है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो परमात्मा का दूत है, जिसकी आभाद भूत है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो सूक्ष्म वतन वासी है, जो अर्श का निवासी है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो साक्षात्कार मूर्त है, जो साक्षात मूर्त है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो शांति का संदेश वाहक है, जो ज्ञान का पथ प्रदर्शक है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो स्वभाव में सरल है, जिसकी प्रकृति विमल है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। मैं हूँ फरिश्ता, एक बाबा से मेरा रिश्ता, और ना किसी से कोई वास्ता। जो कर्म करते कर्मातीत है, जो देह में रहते देहातीत है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो शीश महल का वासी है, जो बेहद का सन्यासी है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो ध्रुव तारे जैसा दिखता है, जो उड़न तस्करी जैसा उड़ता है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो समान और संपन्न है, जो खुश और प्रसन्न है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो ज्योति स्वरूप है, जो धारणा स्वरूप है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो क्षमा सिंधु है, जो दया सिंधु है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो रूहानी रूप धारी है, जो दिव्य गुण धारी है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो सेवा में तत्पर है, जो तप में श्रेष्ठतर है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो माया जीत है, जो प्रकृति जीत है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। ஓம் சாந்தி. அவரே ஃபரிஸ்தா அப்படிங்கிற 31 நாள் வட்டியினுடைய 12வது நாள். இன்றைய ரிவிஷனுடைய முரளி 16/11/1995. பாப்தாதாவின் விருப்பம் டைமண்ட் ஜூப்ளி ஆண்டில் பற்றிலிருந்து விடுபட்ட வருடத்தின் ரூபத்தில் கொண்டாடுங்கள். பாப்தாதாவுக்கு இதுதான் விரும்புகிறாரு. இந்த டைமண்ட் ஜூப்ளி வருஷத்தில் 1996 டைமண்ட் வர்ஸ் பிரம்மாகுமாரிகளுடைய அந்த வருஷத்தில் இந்த வருஷத்தை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்ட வருடமாக கொண்டாடணும். இப்படி 91 தபஸ்யா வருஷம் வந்தது,
இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வந்தது. அதே போல் இந்த வருஷத்தை பற்றிலிருந்து விடுபட்ட நஷ்டமோகா அந்த வருஷமாக கொண்டாடுங்க அப்படின்றார். அவரே ஃபரிஸ்தா. அவர் ஏன் ஃபரிஸ்தா? இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம? நான் ஃபரிஸ்தா அப்படின்னு சொல்லலாமா? நான் ஃபரிஸ்தா ஆவேன் அப்படின்னு சொல்லலாமா? மற்றவங்க எல்லாரும் ஃபரிஸ்தா தான், ஆனால் நான் என்னை நானே ஃபரிஸ்தா அப்படின்னு ஒத்துக்கிறேன்னா, நான் இது வரைக்கும் என்ன நான் அக்செப்ட் பண்ணல, ஏற்றுக்கலை, நான் ஃபரிஸ்தா அப்படின்னு ஏற்றுக்கலையோ அது வரைக்கும், இது வரைக்கும் நான் ஃபரிஸ்தா அப்படிங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே வரலையோ, மைண்டுக்குள்ளே, அது வரைக்கும் இப்போ நான் ஆகிறது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்பாக மாறிடுது. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இல்லை, அது பின்னாடி ஸ்டெப்பு. அதனால் சதா இந்த நினைவு வைங்க, நான் ஃபரிஸ்தா, நான் தான் ஃபரிஸ்தா, நானே ஃபரிஸ்தா. இன்றைய முரளி புது வருஷம் பக்கத்தில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு முரளிங்கிறனால பாபா இந்த வருஷத்தை எப்படி கொண்டாடுங்க அப்படிங்கிறத சொல்கிறார். 1996 டைமண்ட் ஜூப்ளி. அதனால் அந்த டைமண்ட் ஜூப்ளி டைமில் நீங்கள் எல்லா பற்றிலிருந்தும் பற்று இல்லாத நிலையை கொண்டாடுங்க இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படிங்கிறாரு. அதனால் பாபா சகயோகியாக இருக்கக்கூடிய ஸ்னேகியான குழந்தைங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாரு, சந்திக்கிறதுக்காக. குழந்தைங்களுக்கு பாபா கிட்ட ரொம்ப அன்பு, பாபாவுக்கும் குழந்தைங்க மேலே ரொம்ப ரொம்ப அன்பு. ஆனால் குழந்தைங்க எடுக்கிறதுல ஏன் நம்பர் வேறு ஆயிடுறாங்க அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு. அவங்களுடைய சக்திகளுக்கு ஏற்ற மாதிரி தாரணை பண்ணுறாங்க. தாரணை சக்திப்படி இருக்குது. அதனால் அன்பு நினைவுகள் கூட பாபா நம்பர் வாராக கொடுக்குறாரு, வரிசைப்படி ஆயிடுறாங்க. அதுக்கு கூட காரணம் என்ன? ஆதி காலம் அமிர்த வேலை. அந்த அமிர்த வேலை நேரம் குழந்தைங்களுக்காக ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த ஆதி காலத்தில் பரமாத்மாவனுடைய அன்பை முழுமையாக தனக்குள்ளே அவங்க நிறைக்காதனால இந்த போராட்டங்கள் வருது. அன்பை தனக்குள்ளே தாரணை பண்ணலை, பாபாவுடைய அன்பை தனக்குள்ளே நிறைச்சிக்கலை. அதனால் நிறைக்கிறீங்க அப்படின்னா முழுமையாக நிறைச்சிக்கோங்க. ஆத்மாவனுடைய அன்பை ஆத்மாவுக்குள்ள அன்பை முழுமையாக நிறையுங்க. பரமாத்மாவனுடைய அன்பால் காலியாக வச்சுக்காதுங்க. அன்பில் கம்மி எப்பவும் வச்சுக்காதுங்க. அந்த அன்பிற்காக இன்னொருத்தரை நாட வேண்டிய நிலை வந்துடும். அப்புறம் எப்போ நம்ம பரமாத்மா அன்பால் நம்மளை நம்ம நிறைச்சிக்கிறோமோ அப்போ எந்த ஒரு மனிதன்கிட்டையோ பொருள்கிட்டையோ வைபவத்துட்டையோ நம்மளுடைய புத்தி போகாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, அமிர்த வேளையில் நீங்கள் பரமாத்மா அன்பால் உங்களை நீங்கள் நிறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான கவர்ச்சிகள்லாம் நீங்கள் விடுபட்டுடலாம். நீங்கள் காலியாக இருக்கும்போது தான் மாயா வாய்ப்பு பயன்படுத்துது. பலவித ரூபத்தில் வருது மாயா. மனிதனுடைய ரூபத்தில், இல்லை வைபவங்களுடைய ரூபத்தில், சாதனங்களுடைய ரூபத்தில் முயற்சி பண்ணுது மாயா. அதனால் எப்போவுமே கவனம் வைங்க. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு வைபவம், எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்களை அது கவர்ச்சி பண்ணலையே, கவர்ச்சி பண்ணல தானே அப்படின்னு சதா செக் பண்ணுங்கள். ஒருவேளை யார்கிட்டையாவது மனசு இழுக்குது அப்படின்னா, கவர்ச்சிக்குது அப்படின்னா, அப்போ நான் அமிர்த வேலையில் சரியாக பரமாத்மா கூட கனெக்ஷன் வைக்கல, அவர்கிட்ட அந்த சக்தியை நான் நிறைக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஆதி எப்படியோ அதே போல் தான் இடை மற்றும் கடை, ஆதி மத்திய அந்தம்னு சொல்கிற மாதிரி முதல் கோணல்னா அதுக்கப்புறம் முற்றிலும் கோணலாகிடுது. அப்புறம் பாபாவிட்ட சொல்கிறாங்க, பாபா மாயா வந்துடுது. பாபா கேட்குறாரு, மாஸ்டர் சர்வசக்திவான் முன்னாடி மாயாவால் வர முடியுமா? வர முடியாது. ஆகையினால தன்னுடைய உயர்ந்த சொமானில் இருங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், கூடவே நான் ஃபரிஸ்தா. நம்ம முழுமையான ரூபத்தில் ஞானத்தினால் நிறைஞ்சிருக்கிறோம், சக்திகளால் நிறைஞ்சிருக்கிறோம், குணங்களால் நிறைஞ்சிருக்கிறோம், பாபாவுடைய அன்பால் நிறைஞ்சிருக்கிறோம். அப்போ தான் ஃபரிஸ்தா. ஒரு பாபா தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. ஒரே ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஃபரிஸ்தா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், ஆகையினால நான் ஃபரிஸ்தா. நான் சாதாரண ஆத்மா கிடையாது. எனக்குள்ள எந்த ஒரு சக்தியின் குறைகளும் இல்லை, எல்லாமே நிறைஞ்சு இருக்குது, ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் எண்ணங்களில் கூட நீங்கள் கொண்டு வர்றீங்க, அப்படி ஃபுல்லாக நினைக்கிறீங்க, நான் முழுமையான, நான் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் ஃபரிஸ்தா அப்படின்னு நீங்கள் நம்பி உங்களுக்குள்ள எண்ணங்களை கிரியேட் பண்ணும் போது அது ஒரு விதையாக செயல்படுது. ஒரு தடவை தாதி சொன்னாங்க, அதாவது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனாலும் உங்களுடைய எண்ணங்களில் எல்லாமே இருக்கிற மாதிரி எண்ணங்கள் வரணும்.
உலகிய ரீதியில் தான் நீங்கள் வந்து தரித்திரம் பிடித்தவர், ஒன்றும் இல்லாதவங்கள தரித்திரம்னு சொல்லுவாங்கள்ல அதே. ஆனால் உங்கள் எண்ணங்களில் தரித்திரத்தா வேண்டாம் அப்படின்னு ஒரு தாதி சொன்னாங்க. எண்ணங்களையாவது ஃபுல்லாக நினைங்க. நான் முழுமையானவன், நான் சக்திசாலியானவன், நான் பரிஸ்தா, நான் பரமாத்மாவின் அன்பால் நிறைந்தவன், நான் சக்திகளால் நிறைந்தவன், நான் மாஸ்டர் ஞானசூரியன், நான் கவலையற்ற மகாராஜா. நினைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுல ஏன் கன்ஃபியூஸா இருக்கீங்க? பைசா செலவழிக்கிறது தான் கன்ஃபியூஸா இருக்காங்க. சிலவங்களுக்கு பார்த்தா எல்லாமே கன்ஃபியூஸா இருப்பாங்க. செலவு பண்ண மாட்டாங்க, பெருசா நினைக்க மாட்டாங்க, பரந்த உள்ள மனசு இருக்காது. அப்ப ஆபா சொல்றாரு, நினைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? நினைக்கிறது பரந்தவன் என்னமா நினைங்க. நீங்க உடல் ரீதியா ஸ்தூல ரீதியா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாம இருந்தா கூட உங்களை எண்ணத்துல வந்து ஸ்தூலமா நீங்க தரித்திரம் ஒன்றும் இல்லை. ஆனா எண்ணங்கள்ல நிறைந்திருக்கிற மாதிரி நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எண்ணங்கள்ல ஏன் பிச்சைக்காரத்தனம், ஏன் கஞ்சத்தனம் பண்றீங்க? எண்ணத்துல உயர்வா நினைங்க, அப்போ உயர்வாயிரலாம். அதனால நினைக்கிறதுக்கு கன்ஜூஸ் ஆகாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறதுக்கே கஞ்சத்தனமா இருக்கிறாங்க. எங்க நான் எங்க மாஸ்டர் சர்வசக்திவான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஃபுல்லா நினைச்சுதான் பாருங்களா. காசா பணமா? மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு நினைங்க, என்ன கஷ்டம்? நிறைய பேர் அதனால கஞ்சத்தனமா இருக்காங்க, நினைக்கிறதுக்கே கஞ்சத்தனம். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி முழுமையாக நான் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அந்த நம்பிக்கை நிச்சயத்தில் வரும்போது, ஏன்னா பாபா சொல்றாரு, சாதாரண மனிதன் யாரும் சொல்ல, நான் இருந்தேன், இனிமேல் இருப்பேன் எதிர்காலத்தில், அது ஃபிக்ஸ்டு. முழுமையான ஆத்மா, நான் சிவசக்தி, நான் தேவாத்மா, நான் புஜிக்குரிய ஆத்மா, நான் பூர்வஜ ஆத்மா, இதெல்லாம் உண்மை. பரமாத்மா சொன்னது, எந்த ஒரு மனிதனும் சொல்ல. அதனால அதை நம்பிட்டு அந்த எண்ணத்தில் மூழ்கும் போது நமக்குள்ள எல்லா சக்திகளும் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறையும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் நிறைந்திருக்கின்றேன், பாபாவனுடைய முழுமையான அன்பால நிறைஞ்சிருக்கிறேன். ஃபீல் பண்ணுங்க முழுமையா, எனக்குள் எந்த ஒரு குறைகளும் இல்லை. இதில் கஞ்சத்தனம் படாதுங்க, இதை முழுமையா நினைங்க. நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன காசா பணமா? காசு கொடுத்தா நினைப்பீங்களா? 1000 ரூபா கொடுத்தா, இல்லை 2000 ரூபா கொடுத்தா, 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா நினைப்பீங்களா? நினைக்கிறதுல என்ன கஷ்டம்? நான் பாப் சமான் ஆத்மாவாக இருக்கிறேன். அதனால நான் என்னை பற்றி எவ்வளோக்குள்ள உயர்வாக நினைப்பனோ அந்த அளவு உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனையில் நான் நிலைச்சிருக்கிறேன். அப்படின்னா அந்த அளவிற்கு நம்மளுடைய நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜை நம்ம பக்கத்தில் கொண்டு வர முடியும். அது நெருங்குறணும் அப்படின்னு அர்த்தம். அதனால எப்போவுமே செக் பண்ணணும், என்னுடைய எண்ணங்கள் தரித்திரம் பிடிச்சதா இருக்குதா? எண்ணங்களில் பிச்சைக்காரத்தனம் கஞ்சத்தனம் இருக்கா? தாராளமாக நினைக்கிறதுல தாராளத்தன்மை கொண்டு வாங்க. அதனால நிறைஞ்சிருக்கணும், நிறைந்த தன்மையில் இருக்கணும். காலியாக இருக்காதுங்க. காலியாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஏரியா காலியாக இருக்கும்போது அது மாயா எடுத்துக்குது. சாதனங்கள் ரூபத்தில், மனிதர்கள் ரூபத்தில் வந்து நம்மளை கவர்ச்சி பண்ணுது. அதில் எல்லாத்துலேருந்தும் நம்ம முக்தி அடையணும் அப்படின்னா நம்ம நிறைந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைந்த தன்மை தான், நிறைந்த குடம் தழும்பாது. அதே போல் பாபா சொல்கிறாங்க, உங்கள் முன்னாடி ஒரு கொஞ்சம் மண்ணாலான ஒரு சிலையை வைக்கிறாங்க, இன்னொன்றில் வந்து டைமண்ட் வைக்கிறாங்க. நீங்கள் எதை எடுப்பீங்க? டைமண்ட் எடுப்பீங்களா, மண் எடுப்பீங்களா? டைமண்டை தானே எடுப்போம் ஆக்சுவலி, ஆஸ் யூஷுவல். யாருக்கு மண்ணை பிடிக்கும்? மண்ணை யார் எடுப்பாங்க டைமண்டுக்கு முன்னாடி? டைமண்டு கூட கம்பேர் பண்ணும்போது மண் ஒன்றுமே இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு மண்ணில் விளையாடி பழம் ஆகி போன காரணத்தினால மண்ணை எடுத்துக்கிறாங்க, மண்ணில் போயிடுறாங்க அடிக்கடி. தேக பானம், தேகம் என்னது? மிட்டி தானே, மண்ணு தானே. தேக பானத்தில் பார்க்கறது, தேகதாரியை பார்க்கறது, தேகம்னு நினச்சி பேசுறது, பார்க்கறது, உடம்பு அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்றது, விவகாரத்தில் வர்றது, எந்திரிக்கிறது, உட்கார்றது, நடக்கிறது, சுற்றி வர்றது, எல்லாமே உடல் நினச்சிட்டு நம்ம பண்ணுறோம். அப்படின்னா இப்போ மண் பொம்மையை வச்சு விளையாடுறோம் அப்படின்னு அர்த்தம், மண்ணில் விளையாடுறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃபரிஸ்தாவா இருந்துட்டு நம்ம மண்ணில் விளையாடுறோம் அப்படின்னா அது நல்லாவா இருக்கு? தேக பானத்தில் இருக்கிறது, மண்ணில் விளையாடுறது, இதெல்லாம் ஒரு ஃபரிஸ்தாவனுடைய காரியம் கிடையாது. அதனால இதெல்லாம் தேக பானத்தில் இருக்கிறது, இந்த விஷயங்கள் வந்து பரிஸ்தாவனுடையது கிடையாது. எந்த ஒரு தனி தேகதாரிக கூடயும் ஏதாவது உடல் இருக்கு, யாருக்கு உடல் இருக்கோ அவங்க கூட உட்கார்றது, நடக்கிறது, போகிறது, சுற்றி வர்றது, அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இது வந்து என்னது? அப்படி இருக்குன்னா கூட அதில் கூட ஏதோ அந்த பருப்பில் ஏதோ கருப்பு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஏதோ சம்திங் ராங்.
ஒரே ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு தேவதாரி கூட, ஒரு மனிதன் கூட நம்ம வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே அந்த பருப்பில் எங்கேயும் கருப்பு இருக்குது. ஹிந்தி பழமொழி இது. தமிழில் வந்து எங்கேயோ இடிக்குது, சம்திங் ராங். அவங்க கூட பேசுகிறது, அவங்க கூட தான் பேசுகிறது, அவங்க கூட தான் நடக்கிறது, வாக்கிங் போகிறது. அவங்க வந்தாவே டீ வந்தால் தான் டீ சாப்பிடுவேன், அவங்க வந்தால் தான் சாப்பிடுவேன் டேபிளில் உட்காந்து. அப்போ இதெல்லாம் எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அதனால் தன்னைத்தானே நம்ம தான் காப்பாற்றிக்கணும். பெரியவங்களை கூட அப்படி மடிப்பு விட்றாங்க. அதாவது நாங்கள் அப்படி ஒன்றும் கிடையாது, சேவைக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சேவை இல்லைன்னா ஏன் பேச போகிறோம்? எல்லாமே சேவைக்கு தான். தப்பும் பண்ணுறாங்க, தன்னைத்தானே மலிப்பிக்கிறாங்க, தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறாங்க. எதையாவது சாக்குப்போக்கு சொல்லி மனசில் இதை வேறு சொல்கிறாங்க. பாபா கூட, பாபா நீங்கள் புள்ளியாக இருக்கிறீங்க, உடல் கிடையாது உங்களுக்கு, நீங்கள் வந்து உடல் இல்லாமல் இருக்கிறீங்க, எங்களுக்கு இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது. அதனால் கொடுக்கல் வாங்கல் பேசுறதுக்காக, ஷேர் பண்ணுறதுக்காக உடல் ரீதியாக ஒருத்தர் வேணும். மனசு சுமையாக இருக்குது, மனசில் குழப்பம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அதனால் பாபா கேட்குறாரு மறுபடியும், உங்களுக்கு வந்து உங்கள் விஷயம்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு, வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாராவது வேணுமா? ஏதாவது ஸ்தூலமான மனிதன் வேணுமா? ஏதாவது பிரதர், மாதாஜி, இல்லை சிஸ்டர் யாராவது வேணுமா? இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், வயிறு வந்து ரொம்ப சுமையாக இருக்குது அப்படின்னா, சாப்பிட்டாச்சு வயிறு ஆனால் ஒரு மாதிரி இருக்குது, ஜீரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன சொல்லுவார்? வாமிட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதை காலி பண்ணிடுங்க, நிறைஞ்சு இருக்குது இல்லை, ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா, அதை வந்து வாமிட் பண்ணிடுங்க. பாபா வந்து மனசுக்கு டாக்டராக இருக்கிறாரு, அவர்கிட்ட போகணும். ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் கேட்குறாரா இல்லையானே தெரில. நாங்கள் ஒன் சைடு தான் பேசுகிறோமா அப்படின்னு தோணுது. பாபா வந்து கொடுக்குறது எங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அமிர்த வேலையிலேருந்து பரமாத்மாவுடைய அன்பு நிறைந்த நிலையில் நம்ம நிலைச்சிருக்கும் பொழுது வேற எங்கேயும் நம்ம போகணுங்கிற அவசியம் இருக்காது. எந்த ஒரு மனிதனோ எந்த ஒரு பொருளோ நம்மளை வந்து கவர்ச்சியில் கொண்டு வராது. நம்ம எல்லாத்துலேருந்து விடுபட்டிருப்போம். பாபா கிட்ட இருந்த எல்லா பிராப்திகள், எல்லா அனுபவங்கள், எல்லா குணங்கள், சக்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. முக்கியமாக அன்பு, லவ், பியார், ஸ்னேக், பிரேம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அமிர்த வழியிலே நம்ம நரைச்சிட்டோம், எடுத்துட்டோம் அப்படின்னா அதன் பிறகு நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபுல் டே சுதந்திரமாக இருக்கலாம். மாயா நம்மளை கவர்ச்சிக்கவும் முடியாது, எந்த மனிதனும் நம்மளை கவர்ச்சிக்க முடியாது. பாபா சொல்லலாம், அந்த மாதிரியான டைம் வரப்போது மகாத்மாக்கள், சன்னியாசிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து ஷேக் ஆகும், ஆட ஆரம்பிக்கும். ஃபவுண்டேஷன் ஆட்டம் காணும். அவங்களுடைய பவித்திரதா அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் வந்து ஆட்டம் காண போகுது. இப்படி பிரம்மா பாபா லௌகிகத்தில் இருக்கும்போது, ஞானத்துக்கு முன்னாடி எவ்வளோ பர்சனாலிட்டியில் இருந்தார். ஸ்தூல ரீதியாக அவரை யாரும் கை நீட்ட முடியாது, கை நீட்டி பேச முடியாது. அந்தளவு ரெஸ்பெக்ட் வச்சுருந்தாங்க, அந்தளவு பர்சனாலிட்டி விட்டு இருந்தது. என்ன இல்லாமல் இருந்தது விட்ட எல்லாத்துலேயும் வந்து ஃபுல்லாக இருந்தார். இந்த எல்லா விஷயங்கள்லேருந்து நான் விடுபட்டிருக்கிறேன், உபராமல் இருக்கிறேன். எந்த ஒரு பற்றும் இல்லை எனக்கு, யார் மேலேயும் பற்றில்லை, எந்த பொருளும் இல்லை, பொருள் மேலேயும் இல்லை, மனிதன் மேலேயும் இல்லை, எந்த வைபவத்தின் மேலேயும் இல்லை, எந்த ஒரு பிரபாவமும் எனக்குள்ளே இல்லை. யார் மேலேயும் என்னுடைய பிரபாவம் இல்லை, பிரபாவப்படுத்தலை யாரும். யார் என்னை கவர்ச்சிக்கலை, யாருடைய கவர்ச்சியிலையும் நான் இல்லை, நானும் யாரையும் கவர்ச்சி பண்ணல. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கே வந்து பியூரிட்டி இல்லையோ, மெயினாக தூய்மை இல்லையோ, அங்கே அப்போ கண்டிப்பாக பற்று இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். பற்றுலேருந்து விடுபட்டல அப்படின்னு அர்த்தம். அது உடல் மேலேயாக இருக்கலாம், தன் மேலேயாக இருக்கலாம், அப்புறம் மற்ற ஆத்மாக்களாக இருக்கலாம், பொருள் மேலேயாக இருக்கலாம், சாதனங்கள் மேலேயாக இருக்கலாம். எப்போ நம்ம பற்றிலிருந்து விடுபடுறோமோ, மோகத்திலேருந்து விடுபடுறோமோ, அப்போ வந்து எல்லா விதமான கோபங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுருவோம். கோபம் எதனால? ரெண்டு விதத்தில் வருது. ஒன்று அகங்காரத்தினால, இன்னொன்று பற்றுனால வருது. அப்புறம் அடுத்த வருஷத்துக்காக பாபா வந்து ப்ரோக்ராம் கொடுத்தாரு. கோபத்தை வென்றவர் ஆக கடவுது, கோபத்தை வென்றவராக ஆகணும் அப்படின்ட்டு சொன்னார். ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாரு. எல்லாரும் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணாங்க. அப்புறமா பாபா வந்து இப்போ லகாவ் முக்த், பற்றிலிருந்து விடுபட்ட நிலை, அதற்கான ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எவ்வளோ லகாவ் முத்து பற்றிலிருந்து விடுபட்டவராக இருப்போமோ அந்த அளவிற்கு கோபத்திலேருந்து நம்ம விடுபட்டுருவோம். இதில் வந்து எந்த ஒரு முயற்சியோ இல்லை கஷ்டமோ கிடையாது. ஈஸி, ரொம்ப ஈஸி.
குழந்தைங்க அமிர்த வேலையில் எழுந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. ஆனால் எப்படி உட்காடுறாங்க? பாதி தூக்க நிலையம் இருக்குது, பாதி நினைவு பாபா கிட்ட இருக்குது, பாதி தூக்கம் இருக்குது. முழுமையாக பாபா நினைவில் இருக்கிறது இல்லை. அதில் காரணம் என்ன சொன்னார்? அதுக்காக பாபா பரமாத்மா மீது முழுமையாக அன்பு இல்லை தான் காரணம். அப்போ தனிமை தன்மையில் தனியாக வந்துடுறோம்ல பாபா கூட இல்லாதனால, அதனால தூக்கம் வந்துடுது. முழுமையாக பாபாவை நினைவு செய்யாமல் இருக்கிறது, முழுமையாக பிராப்தி எடுக்காமல் இருக்கிறது, இது கூட என்னது? சோம்பேறித்தனம். அதனால் சோம்பேறித்தனம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, பற்றும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனத்தை நம்ம விட்டுறணும். ஆனால் குழந்தைங்க என்ன சோம்பேறித்தனம் பண்ணுறாங்க? ஆதி காலத்திலேருந்து கடைசி வரைக்கும், ராத்திரி தூங்குறது வரைக்கும், காலையில் ஓகே, நைட்டு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மத்திய காலமும் ஓகே ஆயிரும். அதனால் பாபா நமக்காக ஸ்பெஷலாக டைம் கொடுத்துருக்குறாரு, ஆதி காலம் அமிர்த வேலை. அதனால் அந்த டைமில் விசேஷமாக பாபா கூட ஸ்பெண்ட் பண்ணணும். சுயம் பகவான் அவர் கூட சந்திக்கிறதுக்காக டைம் கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த நேரம் எவ்வளோ மகத்துவமானது, அதை மிஸ் பண்ணவே கூடாது. எவ்வளோ பெரிய எம்எல்ஏ எம்பி எல்லாம் டைம் கொடுக்குறாங்க, அவங்கள மீட் பண்ணுறோம், அது நம்ம பெருமையாக நினைக்கிறோம். ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு சுற்றுறோம், நாங்கள் எம்பியை பார்த்தேன், இல்லைனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்தேன், இல்லை அவருடைய பிஏவை பார்த்தேன் அப்படின்னு எவ்வளோ பெருமைப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு டைம் கொடுத்தது யார்? நம்ம யாரை சந்திச்சுட்ருக்குறோம் அந்த டைமில் டெய்லி? எவ்வளோ பெருமை இருக்கணும். அதனால் நிறைந்த குடம் தழும்பாது, குறை குடம் தான் தழும்பும். அதனால் ஆடாத அசையாதவராக ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளை நிறைந்தவர்களாக மாற்றணும், நிறைந்த தன்மையை கொண்டு வரணும். ராத்திரி நம்ம படுக்கைக்கு போகும்போது நம்ம டயர்டில் போகிறோம், அப்புறம் நான் ஷார்ட்டும் கொடுக்கல, யோகாவும் பண்ணல, அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டேன், புத்தியினுடைய லைனை கிளியர் பண்ணல, மனசில் இருந்த சுமையை இறக்கி வைக்கல, அப்படியே தூங்கியாச்சு, போச்சு, அவ்வளோதான். இதனால் என்ன ஆகுது? புத்திக்குள்ளே வீணான விஷயங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால, சார்ட் கொடுக்காத காரணத்தினால, அதனால் மனசுக்குள்ள ஏதாவது சிந்தனைகள், தலைகீழான சிந்தனைகள் ஓட ஆரம்பிச்சிருது. அதனால் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு எல்லா சார்ட்டையும் கொடுத்துட்டு, புத்தியை காலி பண்ணிட்டு, கிளியர் பண்ணிட்டு, கிளீன் பண்ணிட்டு, பாபாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாபா நினைவில் தூங்கணும். பாபா கூட தூங்கணும், தனியாக தூங்கக்கூடாது. பாபா சொல்கிறாங்க என் கூட தூங்குங்க. அப்போ பாபா கூட நம்ம தூங்கும்போது நமக்குள்ளே எந்த ஒரு தீய விஷயங்களும் வர முடியாது. பிரம்மா பாபாவனுடைய தாரணை இந்த பற்றிலிருந்து விடுபட்ட நிலை, பற்றற்ற நிலை. எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க, எல்லாரும் மேலே எவ்வளோ அன்பு இருந்தது, ஆனாலும் எவ்வளோ யாராக ஒரு செகண்டில் ஆயிட்டாரு, ஒரு செகண்டில் எல்லாத்துலேருந்து விடுபட்ட நிலை, உபராம் ஸ்திதி. குழந்தைங்க பேசிகிட்டு இருந்தாங்க, சேவை விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதாவது விஷயத்துக்கு சந்தேகம் கேட்டுட்டு இருந்தாங்க. பாபா கேட்டுட்டு தான் இருந்தார், ஆனாலும் பாபா வேற எங்கேயும் இருந்தார், மேலே பரந்தாமத்தில் இருந்தார். அவர் கீழே இல்லை, ஆனால் ஒரு சரீரம் தான் அங்கே இருந்தது. அவருடைய மனம், புத்தி, சமஸ்காரம், மனசு, புத்தி எல்லாமே மேலே இருந்தது. அதனால் பாபா தனக்கு தானே அட்டென்ஷன் கொடுத்து தன்னை தானே தபஸ்வி மூர்த்தியாக மாற்றினார். அப்புறம் பரிஸ்தவா சுரூபத்தை தாரணை பண்ணிட்டார். நம்ம எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணணும். கடைசி நேரத்தில் நஷ்டமோகா லகாவ் முக்து, பற்றிட்ட நிலை, மோகத்தை வென்ற நிலை. இது சில நேரம் பார்த்தீங்கன்னா வருது, சில நேரம் இருக்குது, சில நேரம் இல்லாமல் போயிடுது. அடிக்கடி வருது நம்ம மோகம். நம்ம அதை இன்விடேஷன் கொடுத்து நம்மளை கூப்பிடுறோம். அதை பற்றி யோசிக்கிறது, அதை பற்றி நினைக்கிறது. சிலர்கிட்ட சில விசேஷங்கள் நல்லா இருக்குது, சில குணங்கள் நல்லா இருக்குது, அதனால அவங்க மேலே பிரபாவத்தில் வந்துடுறாங்க. பாபா சொல்கிறாங்க அது கூட பரமாத்மா விசேஷங்கள் யாருடையது? பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட பிரசாதம், கிஃப்ட்டு. என்னெல்லாம் எனக்கிட்ட திறமைகள் இருக்குதோ அது எல்லாமே பகவானால் கொடுக்கப்பட்டது மட்டுமே. அந்த மனிதருடைய விசேஷத்தன்மை கிடையாது, அது பகவானுடையது. யாருக்குள்ள என்ன மாதிரியான விசேஷம் இருக்கட்டும், பரமாத்மனுடைய ஞானம் இல்லை, அவருடைய நினைவு இல்லை அப்படின்னா அந்த விசேஷம் இருந்தும் பயன்படாது. எப்போ விசேஷத்தன்மைகள் யூஸ் ஆகுது அப்படின்னா எப்போ ஞானம் நிறையுதோ அந்த அந்த விசேஷத்தாவுக்குள்ள, அப்பொழுது தான் அது யூஸ் ஆகுது. அதனால் இது பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட விஷயம், பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட ஒரு பிரசாதம், ஒரு பரிசு. அதனால் அதனுடைய பற்றுதல்லையோ அதில் போய் மாட்டிக்கிறதோ வேண்டாம். நம்ம அதனால் லகாவ் முக்த் ஆகணும், அதாவது பற்றிலிருந்து விடுபட்டவங்களாகணும் கண்டிப்பாக. அப்போ தான் பரிசு ஆக முடியும். இந்த ஒரு லட்சியம் நம்ம வச்சுருக்கணும். அச்சா, ஓம் சாந்தி.
அறிந்ததெல்லாம் மெதுவாயோ எட்டும், அறியாததே ஒளியாததே ஒளியாய் வரட்டும். சேர்த்த மனம் காலியாகும் போது உண்மை என்னுள் தானே பேசட்டும். அறிந்ததெல்லாம் மெதுவாயோ எட்டும், உண்மை என்னுள் தானே பேசட்டும். இறக்கு தெரியாது என்ற ஒப்புதலின் பயம் கரைந்து தைரியம் பிறக்கிறது. அறிந்ததாக நடித்த மனம் விலக குதிய பார்வை வாசல் திறக்கிறது. மற்றவர் கொடுத்த உண்மை எல்லாம் என் தோளில் இருந்த சுமை போல விடும் போதுதான் தெரிகிறது இன்னுண்மை என்னுள் ஒளியாக. முடிவுகளில்லா கண்களில் உலகம் முதல் முறை போல தீர்ப்பின்றி பார்த்த நொடியில் வாழ்க்கை தியானம் ஆகிறது. பழக்கப்பட்ட பாதைகள் விலக நிபந்தனை கற்கரையும் போது மனம் தன் சங்கிலியை இழந்து விடுதலை சுவாசிக்கிறது. அறிந்ததெல்லாம் மெதுவாய் ஓயட்டும், அறியாததே ஒளியாய் வரட்டும். சேர்த்த மனம் காலியாகும் போது உண்மை என்னுள் தானே பேசட்டும். அறிவு சொன்ன கதைகள் ஓய்ந்த பின் குழந்தை மனம் சிரிக்கிறது. தூய்மையில் எந்த கேள்வியும் இல்லை, இருப்பதே முழுமையாகிறது. மனம் பேச ஆரம்பிக்கும் போது சொற்கள் தேவையில்லை. அமைதியே குருவாய் மாறி உள்ளத்தை வழி நடத்துகிறது. நம்பிக்கை கூட ஒரு சிறை என்று புரிந்த அந்த நொடியில் பிடிப்புகள் சிதறி விழ சுதந்திரம் பிறக்கிறது. நல்லது கெட்டது என்ற தேர்வின்றி சாட்சியாக நிற்கும் போது வாழ்க்கை ஓட்டமல்ல, அது ஓரழகான நடனம். அறிந்ததெல்லாம் மெதுவாயோ எட்டும், அறியாததே ஓடியாவதே ஒளியாய் வரட்டும். நான் இல்லாத அந்த அமைதியில் உண்மை என்னுள் தானே பேசட்டும். நான் அறிவே என்ற சத்தம் மௌனத்தில் கரையும் போது அகங்காரம் சோர்ந்து விட விழ விழிப்பு எழுகிறது. உண்மை ஒரு வார்த்தை அல்ல, அது புத்தகமல்ல. இப்பொழுது நாம் உணரும் இந்த உயர்த்தான் உண்மை. எண்ணங்களுக்கு இடையில் ஒரு ஒளி துடிக்கிறது. சிந்தனைக்கு அப்பால் இருக்கும் புத்தி வழிகாட்டுகிறது. வெறுமை காலி அல்ல, அது அறியும்
இருக்கிறது. அறிந்ததெல்லாம் மெதுவாய் ஓயட்டும், அறியாததே ஒளியாய் வரட்டும். சேர்த்து மாறும் துளியும் திவ்யம் உண்மை என்னுயானே பேசட்டும். அறிபவன் கரைந்த பின் விழிப்பே மிஞ்சுகிறது. நாயில்லாது அந்த ஒளியில் இருப்பே பாடுகிறது. சேமித்த நினைவுகள் சாகும் போது புது வாழ்வு பிறக்கிறது. பழைய மனம் மரணம் அடைந்தால் உண்மை உயிர் பெறுகிறது. எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் இன்றி இருப்பதை அப்படியே காண இந்த நொடி போதுமானது. அமைதியே சாட்சி, எந்த முயற்சியும் இல்லாத இடத்தில் உண்மை தானாய் நிகழ்கிறது. நிமலத்தில் அப்பாவித்தனத்தில் விடுதலை பாடுகிறது. அறிந்ததெல்லாம்